நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளோட எதிரிகளை அழிக்கணும் தான் நம்ம நினைக்கிறோமே தவிர அவங்க முன்னாடி நம்ம உயர்ந்து நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும்னு. இதுக்கு பேர் வெற்றியே இல்லை, நாம் தான் மேலும் மேலும் தோற்று போகிறோம்னு அர்த்தம். இங்கே தாவீது சொல்கிறான், தேவன்கிட்ட நம்மளோட வழக்கை விட்டுட்டு அமைதியாக காத்திருன்னு. தேவன் உன்னை உயர்த்தவும் செய்வார், அதே சமயத்தில் எதிரிகளும் ஒளிந்து போவாங்கன்னு. இதை தாவீது சும்மாலாம் சொல்லலை, அது அவனோட அனுபவம். அவனுடைய வேதனையை தேவன்கிட்ட சொல்லிட்டு காத்திருப்பான். அப்படி அவன் ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு என்ன செய்யணுன்றதை சொல்வார். அதன்படி அவன் செய்யும்போது அவனுக்கு ஜெயம் உண்டாச்சு, மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போனான். எதிரிகள் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, ஜனங்கள் இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனப்போ கூட அவன் அவசரப்பட்டு அவங்க கூட சண்டை போட போகாமல் தேவன்கிட்ட இப்போ நான் என்ன செய்யணும்னு தான் கேட்டான். அப்போ தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்வான்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய இருதயத்துக்கு பிடித்த மாதிரி அவன் நடக்கிறான். இதனால் தேவன் அவனை மேலும் மேலும் உயர்த்துறாரு. இந்த அனுபவத்தை தான் அவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான். இதே போல் நாமளும் நடந்தோம்னா தேவன் நம்மளை உயர்த்தவும் செய்வார், அதே சமயம் எதிரிகளை வீழ்த்தவும் செய்வார். ஆமேன்.